வணக்கம். நான் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் பேசுகிறேன். எல்லா தமிழ் பெண்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். இங்கே இருக்கிற அத்தனை தாய்மார்கள், சின்ன பிள்ளைங்கள், பாட்டிகள், சகோதரிகள் அத்தனை பேருக்கும். ஒரு பக்கம் மோடிஜியும் பாஜகவும் பிறந்த குழந்தையிலேருந்து கர்ப்பிணியிலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஊட்டசக்தி பார்த்து படிக்க வச்சு அதுக்கு இலவசமாக கல்வியை கொடுத்து இலவசமாக சாப்பாடு போட்டு வேலை வாய்ப்பு கொடுத்து வீடு செய்யறதுக்கு ஸ்வச் பாரத்தில் 11 கோடி வீடுகளை கட்டி அந்த வீடுக்கு குழாய் திறந்தா தண்ணி வரணும்னு பார்த்து வீடுல ஊதுகோல் இல்லாம எல்பிஜி கேஸ் எல்லாருக்கும் வரணும்னு பார்த்து கழிவறை கட்டி அப்படி பாதுகாக்கிறாங்க பாஜக. இன்னொரு பக்கம் எந்த அதிகாரத்தினால இதெல்லாம் செய்ய முடியுதோ அந்த அதிகாரத்தை பெண்கள் கையில கொடுத்து 3ல் 1 எம்எல்ஏ ஆகும், எம்பி ஆகும், கவுன்சிலர் ஆகணும்னு சொல்லி 131வது திருத்தத்தை கொண்டு வந்தா உங்களுக்கு நல்லது சொல்றோம் செய்யறோம்னு சும்மா சொல்லிக்கிட்டு தெரியுற ஒரு கும்பல் காங்கிரஸ், திமுக, மம்தா எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கு பெண் உரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை புறக்கணிச்சவங்க இந்த என்டிஏ அலையன்ஸ். 1008 நொண்டி எக்ஸ்கியூசஸ் உங்க கொடுக்கலாம், சாக்குகள். ஆனா இதுதான் உண்மை. பெண்கள் உரிமை பறிக்கப்பட்டது. 3ல் 1 பெண் ஒரு தலைவி ஆகிறதுக்கு ஒரு வழி கொடுத்தா அந்த வழி நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு கும்பலை தயவு செய்து புறக்கணியுங்கள். எங்க பார்த்தாலும் பாலியல் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்களே பிரேமலதா, அந்த கும்பலை புறக்கணியுங்கள். எந்த குழு உங்களுக்கு நல்லது செய்தோ, உங்களை தாயார், மகளார், சகோதரியாக பார்க்குதோ அந்த குழுவிற்கு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது அத்தனை பேருடைய வாக்கு அளியுங்கள். தயவு செய்து இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்க, பகிருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இதை பார்க்கணும். ஜெய்ஹிந்த், வாழ்க தமிழ், வாழ்க பெண்ணியம். வணக்கம். நான் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் பேசுறேன். எல்லா தமிழ் பெண்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். இங்க இருக்கிற அத்தனை தாய்மார்கள், சின்ன பிள்ளைங்கள், பாட்டிகள், சகோதரிகள் அத்தனை பேருக்கும். ஒரு பக்கம் மோடிஜியும் பாஜகவும் பிறந்த குழந்தையிலிருந்து கர்ப்பிணியிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து ஊட்டசக்தி பார்த்து படிக்க வச்சு அதுக்கு இலவசமா கல்வியை கொடுத்து இலவசமா சாப்பாடு போட்டு வேலை வாய்ப்பு கொடுத்து வீடு செய்யறதுக்கு ஸ்வச் பாரத்தில் 11 கோடி வீடுகளை கட்டி அந்த வீடுக்கு குழாய் திறந்தா தண்ணி வரணும்னு பார்த்து வீடுல ஊதுகோல் இல்லாம எல்பிஜி கேஸ் எல்லாருக்கும் வரணும்னு பார்த்து கழிவறை கட்டி அப்படி பாதுகாக்கிறாங்க பாஜக. இன்னொரு பக்கம் எந்த அதிகாரத்தினால இதெல்லாம் செய்ய முடியுதோ அந்த அதிகாரத்தை பெண்கள் கையில கொடுத்து 3ல் 1 எம்எல்ஏ ஆகும், எம்பி ஆகும், கவுன்சிலர் ஆகணும்னு சொல்லி 131வது திருத்தத்தை கொண்டு வந்தா உங்களுக்கு நல்லது சொல்றோம் செய்யறோம்னு சும்மா சொல்லிக்கிட்டு தெரியுற ஒரு கும்பல் காங்கிரஸ், திமுக, மம்தா எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கு பெண் உரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை புறக்கணிச்சவங்க இந்த என்டிஏ அலையன்ஸ். 1008 நொண்டி எக்ஸ்கியூசஸ் உங்க கொடுக்கலாம், சாக்குகள். ஆனா இதுதான் உண்மை. பெண்கள் உரிமை பறிக்கப்பட்டது. 3ல் 1 பெண் ஒரு தலைவி ஆகிறதுக்கு ஒரு வழி கொடுத்தா அந்த வழி நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு கும்பலை தயவு செய்து புறக்கணியுங்கள். எங்க பார்த்தாலும் பாலியல் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்களே பிரேமலதா, அந்த கும்பலை புறக்கணியுங்கள். எந்த குழு உங்களுக்கு நல்லது செய்தோ, உங்களை தாயார், மகளார், சகோதரியாக பார்க்குதோ அந்த குழுவிற்கு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது அத்தனை பேருடைய வாக்கு அளியுங்கள். தயவு செய்து இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்க, பகிருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இதை பார்க்கணும். ஜெய்ஹிந்த், வாழ்க தமிழ், வாழ்க பெண்ணியம்.